வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைவருக்கும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துதலை கூறி, இன்றைக்கு குரு அவர்களின் 114வது பிறந்த தினம் கொண்டாட்டம். இதை பற்றி சிந்தித்த போது என்னுள் எழுந்த இக்கவியை வாசிக்கிறேன். அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். அருள் தந்தையை வாழ்த்துவோம். மகரிஷிக்கு பிறந்த தின வாழ்த்துக்கள். மக்களுக்கு அமைதி தின வாழ்த்துக்கள். குழந்தையாய் வேதாத்திரி புய் வந்தார்கள். குடும்பங்கள் யாவும் சிறப்புற செய்தார்கள். வசந்தத்தை வாழ்வில் வசீகரிக்க சொன்னார்கள். வாழ்க வளமுடன் உள்ளத்தில் உரையச் செய்தார்கள். அனைவரும் கூடி அருட்தந்தையை வாழ்த்துவோம். அவராற்றில் பெற்றுமே ஆன்மீகத்தில் போற்றுவோம். வாழ்க வளமுடன். மகரிஷி பிறந்த தினமான இன்று அனைவரும் பிறந்த நாள் வாழ்த்தை அருட்தந்தைக்கு நாம் அனைவரும் உரித்தாக்குவோம். மக்கள் அனைவரையும் அமைதி பெறச் செய்வதற்காக வந்த மகான் என்பதாக 2வது அடி வருகிறது. 3வது அடி குழந்தை வேதாத்திரி புய் வந்த தினம் என்பதை கூறுகிறது. 4வது வரி குடும்பம் யாவும் சிறப்புறச் செய்யவும் அமைதி பெறவும் தான் அவதரித்தார் என்பதை கூறி, வசந்தத்தை வாழ்வில் அனைவருக்கும் ஏற்படுத்தி அந்த வசீகரத்தை ஏற்படுத்தியவர் நமது குரு என்பதையும், அவர் நமக்கு விட்டு சென்ற தாரக மந்திரம் வாழ்க வளமுடன் என்பதுதான் உள்ளத்தில் நாம் உறைய வைக்க வேண்டும் என்பதாக இருக்கிறது என்பதையும், அனைவரும் கூடி அருட்தந்தையை வாழ்த்துவோம். அவராற்றில் பெற்றுமே ஆன்மீகத்தை கொண்டு சேர்ப்போம் என்பதாக இப்பாடல் என்னுள் எழுந்தது. பதிவிட்டிருக்கிறேன். இறையாற்றலுக்கும் குருவாற்றலுக்கும் இதுகாரும் செயல்படுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.